Welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டைட்டில் என்னன்னா Difference between let and make in Tamil. My father let me use his car. My father made me use his car. First sentence la let என்ற verb வந்திருக்கு இல்லையா, அதுக்கு என்ன மீனிங்னா allow or give permission, தமிழில் அனுமதி அளிக்கிறது என்ற அர்த்தத்தில் வரும். செகண்ட் சென்டென்ஸில் மேட் என்ற வெர்ப் வந்திருக்கு. மேக் என்ற வெர்புக்கு நிறைய சினானிம்ஸ் இருக்குது. முக்கியமாக கிரியேட் பண்ணுறது, உருவாக்குதல், அப்புறம் ஃபோர்ஸு, ப்ரொடியூஸு, பில்டு, கன்ஸ்ட்ரக்ட் என்று நிறைய சினானிம்ஸ் இருக்குது. இந்த சென்டென்ஸில் ஃபோர்ஸ் கட்டாயப்படுத்துதல் என்ற அர்த்தத்தில் வரும். என்னுடைய தந்தை அவருடைய காரை பயன்படுத்த எனக்கு அனுமதி அளித்தார், பர்மிஷன் கொடுத்தார் என்ற அர்த்தத்தில் வந்திருக்கு. என்னுடைய தந்தை அவருடைய காரை பயன்படுத்த என்னை கட்டாயப்படுத்தினார், ஃபோர்ஸ் பண்ணுறாரு என்ற அர்த்தத்தில் வந்திருக்கு. இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, மை ஃபாதர் லெட் மீ யூஸ் ஹிஸ் கார் இருக்கு இல்லையா, நான் அப்பாவுடைய காரை, யாருடைய காரை, அவருடைய காரை யூஸ் பண்ண விரும்பினேன், என்னுடைய தந்தை பர்மிஷன் கொடுத்தாருன்னு அர்த்தம். ஆனால் ரெண்டாவது சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, மை ஃபாதர் மேட் மீ யூஸ் ஹிஸ் கார், இந்த சென்டென்ஸுக்கு நான் அவருடைய காரை யூஸ் பண்ண விரும்பலை, ஆனால் என்னுடைய அப்பா என்னை கட்டாயப்படுத்தினார் என்று அர்த்தம். லெட் என்ற வெர்பு வரக்கூடிய அந்த சென்டென்ஸ் வரும்போது நீங்கள் விரும்பினீங்க, அதுக்கு இன்னொருத்தர் பெர்மிஷன் கொடுக்குறாங்க என்று அர்த்தம். ஆனால் ரெண்டாவது சென்டென்ஸ் மேடு, மேக் என்ற வெர்பு வந்திருக்கு இல்லையா, இந்த சென்டென்ஸுக்கு நீங்கள் அதை செய்ய விரும்பலை, வேறொருத்தர் வந்து கட்டாயப்படுத்தினார், ஃபோர்ஸ் பண்ணுறாரு என்று அர்த்தம். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். லெட் மீன்ஸ் அலவ் ஆர் கிவ் பர்மிஷன், அனுமதி அளிக்கிறது என்று தமிழில் அர்த்தம். மை ஃபாதர் லெட் மீ யூஸ் ஹிஸ் கார், ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த சென்டென்ஸ் தான். மை ஃபாதர் என்பது சப்ஜெக்டு, அதுக்கு பக்கத்தில் லெட் என்ற வெர்பு வந்திருக்கு. மீ, என்னை என்பது ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. யூஸ், டூ யூஸ் கிடையாது, ஒன்லி யூஸ் தான், பேர் இன்ஃபினிட்டிவாக வந்திருக்கு. பேர் இன்ஃபினிட்டிவ்னா வித்தவுட் இன்ஃபினிட்டிவ், வித்தவுட் டூ. இந்த மாதிரி பேட்டர்னில் வந்தால் தான் நான் ஒரு வேலையை செய்ய விரும்புகிறேன், அதுக்கு இன்னொருத்தர் பர்மிஷன் கொடுக்குறாங்க என்று அர்த்தம். இந்த சென்டென்ஸில் ஐ வாண்டட் டு யூஸ் ஹிஸ் கார், யாருடைய காரை, அப்பாவுடைய காரை யூஸ் பண்ண நான் விரும்புகிறேன். யார் பர்மிஷன் கொடுத்தா? மை ஃபாதர் கேவ் மீ பர்மிஷன், நான் அப்பாவுடைய காரை யூஸ் பண்ண விரும்புகிறேன், என்னுடைய அப்பா எனக்கு பர்மிஷன் கொடுத்தாரு என்ற மீனிங்கில் வரும். இந்த பேட்டர்னை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சப்ஜெக்ட் ப்ளஸ் லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பேர் இன்ஃபினிட்டிவ், டூ இல்லாமல் வரணும் வெர்பு. மேக் மீன்ஸ் ஃபோர்ஸ் சம்ஒன் டு டூ சம்திங் ஆர் காஸ் சம்ஒன் டு டூ சம்திங், அதாவது ஃபோர்ஸ் கட்டாயப்படுத்துதல் என்ற மீனிங்லையும், காஸ் காரணமாக சொல்லுதல் என்ற மீனிங்லையும் மேக் என்ற வெர்பு வரும். மை ஃபாதர் மேட் மீ யூஸ் ஹிஸ் கார், இதில் மை ஃபாதர் சப்ஜெக்ட், மேடு மேக், அதாவது மேக்குடைய பாஸ்ட் டென்ஸ் தான் மேடு, ஆனால் லெட்டுடைய பாஸ்ட் டென்ஸு லெட்டு தான். மீ ஆப்ஜெக்ட், யூஸ் பேர் இன்ஃபினிட்டிவ், டூ யூஸ்னு சொல்லக்கூடாது, வித்தவுட் டூ, பேர் இன்ஃபினிட்டிவ். இந்த மாதிரி பேட்டர்னில் வந்தால் இதுக்கு என்ன அர்த்தம்னா,
நான் ஒன்றை செய்ய விரும்பலை, ஆனால் இன்னொருத்தர் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க என்று அர்த்தம். ஆனால் இந்த சென்டென்ஸ் மை ஃபாதர் மேட் மீ யூஸ் ஹிஸ் கார், இந்த சென்டென்ஸில் ஐ டிட் நாட் வாண்ட் டு யூஸ் ஹிஸ் கார், நான் அவருடைய காரை பயன்படுத்த விரும்பலை. யார் ஃபோர்ஸ் பண்ணது? என்னுடைய அப்பா என்னை ஃபோர்ஸ் பண்ணார். மை ஃபாதர் ஃபோர்ஸ்ட் மீ, ஸோ ஐ ஹேட் டு யூஸ். என்னுடைய அப்பா என்னை கட்டாயப்படுத்தினார், அதனால் நான் பயன்படுத்த வேண்டியதாக இருந்தது என்று அர்த்தம். மேக் என்பது ஃபோர்ஸ் பண்ணுற விதத்தில் தான் வரும் என்று சொன்னேன் இல்லையா? இப்போ காஸ் என்ற வெர்ப்லையும் வரும். காஸ் சம்ஒன் டு டூ சம்திங், காரணமாக இருப்பது என்ற அர்த்தத்தில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், தட் ஃபில்ம் மேட் மீ க்ரை. இதில் தட் ஃபில்ம் என்பது சப்ஜெக்ட், பக்கத்தில் மேடு மேக்குடைய பாஸ்ட் டென்ஸ், அதுக்கு பக்கத்தில் மீ ஆப்ஜெக்ட், க்ரை பேர் இன்ஃபினிட்டிவ். ஸோ நான் சொன்ன மாதிரி பேட்டர்னில் வந்திருக்குல்ல, சப்ஜெக்ட் ப்ளஸ் மேக் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பேர் இன்ஃபினிட்டிவ், இந்த மாதிரி பேட்டர்னில் வந்தால் நான் சொன்ன மாதிரி யார் க்ரை பண்ணது, யார் அழுதது? ஐ க்ரைடு, நான் அழுதேன். அந்த படம் என்னை அழ வைத்தது என்று தான் வருமே தவிர அந்த படம் என்னை அழ வைக்க கட்டாயப்படுத்தியது என்ற அர்த்தத்தில் வராது. அப்போது இந்த சென்டென்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கா, இல்லை காஸ் பண்ணுற மாதிரி, காஸ் காரணம் என்ற அர்த்தத்தில் வந்திருக்கா? காஸ் காரணம் என்ற அர்த்தத்தில் தான் வந்திருக்கு. அந்த படம் என்னை அழ வைத்தது. அடுத்தது, மை பிரதர் மேக் மீ லாஃப். மை பிரதர் மேக்ஸ் மீ லாஃப். இதில் மை பிரதர் என்பது சப்ஜெக்டு, பக்கத்தில் மேக், அதுக்கு பக்கத்தில் ஆப்ஜெக்ட் மீ, லாஃப் பேர் இன்ஃபினிட்டிவ். சப்ஜெக்ட் மேக் ஆப்ஜெக்ட் பேர் இன்ஃபினிட்டிவ். யார் சிரித்தது? நான் சிரித்தேன். ஐ லாஃப்டு. என்னுடைய பிரதர் என்னை அழ வைக்க காரணமாக இருந்தார் என்ற அர்த்தத்தில் தான் வரும். என்னுடைய பிரதர் என்னை சிரிக்க வைக்க ஃபோர்ஸ் பண்ணார் என்ற அர்த்தத்தில் வராது. அப்போ இதுவும் காரணத்தை தான் சொல்லுது. என் தம்பி என்னை சிரிக்க வைக்கிறான், அதாவது சிரிக்க வைக்க காரணமாக இருந்திருக்கிறார். ஹர் ஸ்டோரி மேட் மீ ஹாப்பி. இதில் ஹர் ஸ்டோரி சப்ஜெக்டு, பக்கத்தில் மேக்கு, மேக்குடைய பாஸ்ட் டென்ஸ் மேடு வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் மீ வந்திருக்கு. ஆனால் ஹாப்பி என்பது பேர் இன்ஃபினிட்டிவ் கிடையாது, இது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவாக வந்தாலும் அதே மாதிரி மீனிங் தான் கொடுக்கும். நான் சந்தோஷமாக இருந்தேன், ஏனென்றால் அவளுடைய கதை என்னை மகிழ்ச்சி அடைய செய்தது. இதுவும் காசை பற்றி தான் சொல்லுது. லெட்ஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ், அதாவது பேர் இன்ஃபினிட்டிவ் டு வரக்கூடாது. இந்த மாதிரி பேட்டர்னில் வந்தால் என்ன அர்த்தம்னா, யூஸ்டு டு மேக் எ சஜஷன், பரிந்துரை செய்தல் என்ற மீனிங்கில் வரும். இப்போது லெட்ஸ் டாக், பேசலாம் என்று சொல்கிறேன் இல்லையா? லெட்ஸ் பக்கத்தில் டு டாக் என்று வரக்கூடாது, லெட்ஸ் டாக், டு இல்லாமல் வரணும். லெட்ஸ் சிங், பாடுவோம். லெட்ஸ் வாக், நடப்போம், அந்த மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் கோ டு த சினிமா டுநைட், இன்றிரவு சினிமாவுக்கு போவோம். லெட்ஸ் வந்திருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒன்லி இன்ஃபினிட்டி மட்டும்தான் வரணும், டு வரக்கூடாது. லெட்ஸ் கோ என்று தான் சொல்லணும், லெட்ஸ் டு கோ என்று வராது. இந்த மாதிரி பேட்டர்னில் வந்தால் சஜஷன், பரிந்துரை செய்தல் என்ற மீனிங்கில் வரும். லெட் ஆர் மேக், மறுபடியும் ஒரு தடவை ரீகாப் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி பேட்டர்னில் வரணும்னு சொன்னேன்?
ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், அதுக்கு பக்கத்தில் லெட் இல்லைன்னா மேக் என்ற வெர்பு வரணும், அதுக்கு பக்கத்தில் ஆப்ஜெக்ட், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வரலாம், மீ, ஹிம், ஹர், ஏதாவது ஒன்று வரலாம். அதுக்கு பக்கத்தில் பேர் இன்ஃபினிட்டிவ், அதாவது வித்தவுட் டூ இல்லாமல் வர்ற இன்ஃபினிட்டிவ் வரணும். மை மதர் லெட் மீ க்ளீன் த ரூம். இந்த சென்டென்ஸ் அதே மாதிரி பேட்டர்னில் வந்திருக்கா. மை மதர் சப்ஜெக்ட், லெட் மீ ஆப்ஜெக்ட், க்ளீன் பேர் இன்ஃபினிட்டிவ். டூ க்ளீன்னு சொல்லக்கூடாது, டூ இல்லாமல் வெறும் இன்ஃபினிட்டிவ் க்ளீன் என்று வந்திருக்கு. லெட் வந்திருக்கு இல்லையா. லெட் வந்தால் என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு செயலை செய்ய விரும்புகிறீங்க, இன்னொருத்தர் பர்மிஷன் கொடுக்குறாங்க என்ற அர்த்தத்தில் வரும். இதில் ஐ வாண்டட் டு க்ளீன் த ரூம், மை மதர் கேவ் மீ பெர்மிஷன். நான் ரூமை சுத்தம் செய்ய விரும்பினேன், என்னுடைய அம்மா பர்மிஷன் கொடுத்தாங்க என்ற அர்த்தத்தில் வருது இல்லையா. லெட்டு என்றாலே நீங்கள் ஒரு செயலை செய்ய விரும்புனீங்க, இன்னொருத்தர் பெர்மிஷன் கொடுப்பாங்க. சரியா? அடுத்தது மை மதர் மேட் மீ க்ளீன் த ரூம். இதுவும் அதே மாதிரி பேட்டர்னில் வந்திருக்கு, மேக் என்ற வெர்பில் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் ஒரு செயலை நீங்கள் செய்ய விரும்பலை, இன்னொருத்தர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க என்ற விதமாக வரும். ஐ டிட் நாட் வாண்ட் டு க்ளீன் த ரூம். நான் ரூமை க்ளீன் பண்ண விரும்பலை, அது எனக்கு பிடிக்காது. ஆனால் பட் மை மதர் ஃபோர்ஸ்டு மீ டு க்ளீன் த ரூம். என்னுடைய அம்மா ரூமை சுத்தம் செய்ய என்னை கட்டாயப்படுத்தினாங்க. ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் வரும். அடுத்தது மை மதர் மேட் மீ லாஃப். இந்த சென்டென்ஸும் அதே மாதிரி பேட்டர்னில் வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் சிரித்தேன், என்னை சிரிக்க வைக்க எங்கள் அம்மா வலியுறுத்தினாங்க, கட்டாயப்படுத்தினாங்க என்ற விதத்தில் வருமா, இல்லை நான் சிரித்தேன், என்னுடைய அம்மா அதுக்கு காரணமாக இருந்தாங்க என்று வருமா? கட்டாயப்படுத்தினா யாருமே சிரிக்க மாட்டாங்க. அப்போது நான் சிரிக்க என்னுடைய அம்மா காரணமாக இருந்தாங்க என்ற விதத்தில் தான் வரும். அப்போது இந்த 3 ரீசனையும் நீங்கள் முதல்ல மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது ப்ராக்டிஸ்க்கு போகலாம். அடுத்தது திஸ் ஜாப் மேக்ஸ் மீ ஹாப்பி. இதில் திஸ் ஜாப் என்பது சப்ஜெக்டு, மேக் வெர்பு வந்திருக்கு, அதுக்கு பக்கத்தில் மீ என்ற ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. மீ என்ற ஆப்ஜெக்டுக்கு பக்கத்தில் ஹாப்பி என்ற அட்ஜெக்டிவ் வந்திருக்கு. பேர் இன்ஃபினிட்டிவ் இல்லை. மேக்குக்கு மட்டும் பேர் இன்ஃபினிட்டிவும் வரலாம், அட்ஜெக்டிவும் வரலாம். சரி, மேக் வந்திருக்கு இல்லையா. மேக் வந்து 2 விதமான மீனிங்கில் இருக்கும்னு சொன்னேன். ஒன்று ஃபோர்ஸு, இன்னொன்று காஸ். இந்த சென்டென்ஸ் எதை சொல்லுது? ஃபோர்ஸ் என்றதை பற்றி சொல்லுதா, இல்லை காஸ் என்பதை பற்றி சொல்லுதா? நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்க இந்த வேலை காரணமாக இருந்தது என்று வருமா, இல்லை நான் சந்தோஷமாக இருக்க இந்த வேலை என்னை கட்டாயப்படுத்தியது என்று வருமா? காரணமாக இருந்தது என்று தான் வரும். அப்போது காஸ் என்ற மீனிங்கில் தான் இங்கே வந்திருக்கு. திஸ் ஜாப் மேக்ஸ் மீ ஹாப்பி. நான் சந்தோஷமாக இருக்க இந்த வேலை காரணமாக இருந்தது. அடுத்தது மை மதர் won't let me go to the cinema. மை மதர் சப்ஜெக்டா, பக்கத்தில் லெட்டு என்ற வெர்பு வந்திருக்கு, மீ என்ற ஆப்ஜெக்ட் வந்திருக்கு, அதுக்கு பக்கத்தில் பேர் இன்ஃபினிட்டிவ் கோ வந்திருக்கு. என்ன அர்த்தம்? ஐ வாண்டட் டு கோ, ஆனால் அம்மா பெர்மிஷன் கொடுத்தாங்களா? இல்லை. மை மதர் won't let. அப்போது மை மதர் வில் நாட் கிவ் பெர்மிஷன் டு கோ டு த சினிமா. நான் போக விரும்பினேன், ஆனால் என்னுடைய அம்மா சினிமாவுக்கு போக அனுமதி அளிக்க மாட்டார். அடுத்தது மை பேரண்ட்ஸ் மேட் மீ ஈட் வெஜிடபிள்ஸ் எவ்ரி டே வென் ஐ வாஸ் யங்கர்.
நான் சிறுவனாக இருந்தபொழுது என் பெற்றோர் என்னை தினமும் காய்கறிகள் சாப்பிட வைத்தார்கள்னா சாப்பிட கட்டாயப்படுத்தினார்கள் என்று அர்த்தம். மேக் இருக்கு இல்லையா, மேக் என்ற வெர்பு காஸ்ட்லியும் வரும், ஃபோர்ஸ்லியும் வரும் இல்லையா. அப்போது ஐ டிட் நாட் வாண்ட் டு ஈட், நான் சாப்பிட விரும்பலை, ஆனால் என்னுடைய பேரண்ட்ஸ் என்ன சாப்பிட கட்டாயப்படுத்தினாங்க என்ற அர்த்தத்தில் வரும். அடுத்தது, மை மதர் லெட் மீ யூஸ் ஹர் ஃபோன். மை மதர் சப்ஜெக்டு, லெட்டு வெர்பு, அதுக்கு பக்கத்தில் மீ என்ற ஆப்ஜெக்ட் வந்திருக்கு, யூஸ் பேர் இன்ஃபினிட்டிவ் வந்திருக்கு. அப்போது நான் யூஸ் பண்ண விரும்பின என்னுடைய அம்மா பர்மிஷன் கொடுத்தாங்க இல்லையா. ஐ வாண்டட் டு யூஸ் இட், மை மதர் கேவ் மீ பெர்மிஷன். என் அம்மா என்னை அவரது தொலைபேசியை பயன்படுத்த அனுமதி அளித்தார். Thank you very much for watching this video. If you like this video, please like, share and subscribe.